ஸோ கடைக்கு போனால் எல்லோரும் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நூடுல்ஸ், இல்லைன்னா வந்து ஃப்ரைட் ரைஸ். குழந்தைங்க இருந்தால் கண்டிப்பாக இந்த நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணாமல் எந்த பேரண்ட்டும் இருக்க மாட்டாங்க. நான் வந்து பார்க்குறது எல்லாருமே அப்படி தான் ஆர்டர் பண்ணுறாங்க. இன்றைக்கி அந்த நூடுல்ஸை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக சமைச்சிடலாமா? என்கிட்ட இருந்த கேப்சிகம், கேபேஜ், அதுக்கப்புறம் கேரட் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துகிட்டு, இது கூடவே வந்து கொஞ்சம் வெங்காயம், பூண்டியும் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா. ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் வந்து தண்ணியில் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறம் உப்பு, இது எல்லாம் சேர்த்து வேக வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி வைக்கிறதுனால ஒரு ஸ்டிக் ஆகாது ஒன்றோட ஒன்று, கொஞ்சமாக ஆறட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காய்கறிலாம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணுறது மட்டும்தாங்க இதில் இருக்க வேலையை. அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துட்டு, ஃபஸ்ட்டு நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தேன் இல்லையா பூண்டு, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயமும் சேர்த்துட்டு, இதெல்லாம் வந்து ஃபுல்லாக குக் ஆகணும்னு எந்த அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு சேர்த்துறதுனால அந்த காய்கறியில் உப்பு வந்து நல்லா பிடிக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா நூடுல்ஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ புளிப்புக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இதில் சோயா சாஸோ எந்த சாஸும் வந்து ஆட் பண்ணல. ஜஸ்ட் புளிப்புக்காக வினிகர் மட்டும்தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்து காரத்துக்காக கொஞ்சமாக வந்து பெப்பர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஸ்கூலில் மேகி நூடுல்ஸ் எல்லாம் அலோடு இல்லை, இந்த நூடுல்ஸ் மட்டும்தான் அலோடு இருக்குது. ஸோ அதையும் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் செய்யவே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ மேலே வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி பச்சையாக வெங்காயம் வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு போட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.